அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்வதில் சிறந்தவர்களாக இவங்க இருப்பாங்க. தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களாக இவங்க இருக்காங்க. நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க. கடவுளை மட்டும்தான் இவங்க நம்புவாங்க. உழைப்பை நம்பக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க. ஆத்ம பலமும் துணிவு கொண்டவங்களாக இவங்க இருக்காங்க. கடின உழைப்பும் மன தைரியமும் இவங்க கிட்ட அதிக லெவலில் இருக்குது. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாக இருக்காங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட நம்முடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனா இனி வரக்கூடிய சனி பகவான் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கையின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சூரியன் சனி சேர்க்கையின் மூலமாக சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. இவங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. நம்ம ராசி மண்டலத்துல 10ஆவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி. மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க. நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க யாருக்கும் பயப்படாம உண்மையை பேசுபவர்களாகவும் தப்பு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தட்டி கேட்பவர்களாகவும் இருப்பாங்க. இவங்க மலிவாக பேசும் பழக்கம் இல்லாதவங்க. தேவைக்கு ஏற்ப பழகுவது, சூதுவாது செய்வது போன்ற குணங்கள் இவர்களிடம் இருக்காது. உண்மை எதுவோ அதை உரைக்க சொல்லும் குணம் கொண்டவங்க. இந்த குணமே அவர்களுக்கு சில நேரங்களில் மைனஸாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாம உண்மையையே தங்களை காப்பாற்றும் என்று நம்புவாங்க. சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால மகரம் ராசிக்காரர்களுக்கு குழப்பமான வாழ்க்கை தெளிவடையும். இது நாள் வரை வக்ரகதியில் இருந்ததால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும். குடும்ப வாழ்க்கை மேம்படும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பணவரவு தாராளமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கலாம். குடும்பத்தினர் பேச்சை கேட்டு நடப்பார்கள். பொறுமை அதிகரிக்கும். நன்மை தீமைகளை பிரித்து பார்த்து செயல்படுவீங்க. திடீர் தனவரவு உண்டாகும். கலைத்துறையினர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. அரசாங்க உத்தியோகத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க போகுது. சனி பகவானின் பார்வை தொழில் ஸ்தானத்தை வலுவாக்குது. லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் லாபம் குறைவில்லாமல் கிடைக்கும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறுவாங்க. குடும்பமே மேன்மையடையும். கையிருப்பு சேமிப்பு அதிகரிக்கும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும். முகம், கண், காது, மூக்கு போன்ற விஷயங்கள்ல நோய் தொற்று பரவ வாய்ப்பு இருக்கு. 7.5 சனியின் பாதிப்பு விலகுது. சனி பகவான் நல்லதையே செய்வார். புதிய மாற்றங்கள் ஏற்படும்.
சுபகாரியங்களில் ஈடுபடுவீங்க. நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். எதிர்பார்த்த லாபத்தை விட இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். லாபாதிபதியான சனி பகவான் சுப செலவுகளை ஏற்படுத்துவார். வேகமாகவும் துடிப்பாகவும் இருப்பீர்கள். நீண்ட நாட்களாக காத்திருந்த விஷயம் நடக்கும். தேக ஆரோக்கியம் பொலிவாகும். வெற்றி மீது வெற்றி வரும். வேலையில் முன்னேற்றம், புதிய வேலை வாய்ப்புகள், பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக வாய்ப்பிருக்கு. குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடு அகலும். தள்ளிப்போன கல்யாண காரியங்கள் முடிவாகும். விலகிப்போன உறவினர்கள் வந்து இணைவார்கள். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சாதகமாக மாறும். இனிமையான இடமாற்றம் கிடைக்கும். கை நழுவி போன ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். ஊதிய உயர்வு கிடைக்கும். மங்கள ஓசை மனையில் கேட்க வழி பிறக்கும். தொழில் திருப்திகரமாக லாபம் கொடுக்கும். தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். இளைய உடன்பிறப்புகளுக்கு இருந்த பகை மாறும். வெளிநாட்டிலிருந்து அனுகூலமான தகவல்கள் வரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க பணிகள் கைகூடி வரும். நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரும். செல்வ நிலையில் உயர்வு ஏற்படும். சேமிப்பு உயர்ந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். இடம் பூமியால் லாபம் உண்டு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவதற்கான அழைப்பு வரும். மனக்கசப்பு மறையும். குழப்பங்கள் சரியாகும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். வீடு கட்டுவது அல்லது பழுது பார்ப்பது போன்ற வேலைகள் நடக்கும். சனிக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்ளுங்கள். குடும்பத்துடன் புனித யாத்திரை சென்று வாருங்கள். பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் இருந்த தடைகள் அகலும். சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். அதிகார பதவிக்கு ஆதரவு கிடைக்கும். அலுவலகத்தில் வேலைகள் துரிதமாக நடக்கும். சனி பகவான் வக்ரநிவர்த்தி ஒரு விபரீதமான ராஜயோகமாக செயல்படும். ஒப்பற்ற வாழ்க்கையில் உத்தரவாதம் கிடைக்கும். கற்பனையில் இருந்த கனவுகள் நனவாகும். பங்கு சந்தையில் ஈடுபட்டவர்களுக்கு லாபம் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகமாகும். பாக்கியங்கள் வசூலாகும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானை பூஜித்து வழிபாடு செய்யுங்கள். பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை குடும்பத்துடன் சென்று வழிபாடு செய்யுங்கள். கடன் இல்லாத பெருவாழ்வு வாழ பாக்கியத்தை சனி பகவான் தருவார். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். சுப நிகழ்ச்சி நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை செய்யும் வாய்ப்பு அமையும். கண், காது, மூக்கு, தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் மருத்துவத்தால் சீராகும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டில் குடியேறுவீர்கள். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் உதவியுடன் வீடு, மனை வாங்கக்கூடிய அமைப்பு சுலபமாக நடக்கும். பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் டிவி, சினிமா, மொபைல் போன்றவற்றை குறைத்துவிட்டு படிப்பில் கவனம் செலுத்தினால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். வாக்குல நிதானம் தேவை. யாரையும் கடுமையாக பேசக்கூடாது. வக்கீல், சேல்ஸ்மேன், இலக்கிய பேச்சாளர்கள், ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துபவர்கள் போன்றவர்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. தம்பதிகளுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் அது சரியாகும். கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருந்தா திரும்பவும் ஒன்று சேர்ந்து விடுவீங்க. ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். சில விஷயங்களில் மறைமுக தனலாபங்கள் வரும். இளம் காதலர்களுக்கு பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும். இரண்டாம் திருமணத்திற்கு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வரும். மருத்துவத்துறையில் இருப்பவர்கள், உணவுத்துறையில் இருப்பவர்கள், ஆடை ஆபரணங்கள் விற்பனை செய்பவர்கள், அழகு நிலைய தொழில் செய்பவர்கள் போன்றவற்றவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். விவசாயிகள் அதிநவீன யுத்திகளை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகப்படுத்துவீர்கள். கால்நடைகள் மற்றும் நிலையான சொத்துக்கள் மூலம் வருமானம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம், புதையல், லாட்ரி மூலம் எதிர்பாராத வகையில் பணம் வரும். காதல் விவகாரங்கள் கசந்து பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பிருக்கு. பல வருடங்களாக சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் தானாக வந்து ஒப்படைப்பார்கள். சிலர் உங்கள் மீது பொறாமை கொள்வார்கள். கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் உதவி கேட்டு வருவார்கள். தந்தை வெளி உறவுகளிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கும். தடைபட்ட விஷயங்கள் சாதகமாக மாறும். தேய்பிறை அஷ்டமியின் கால பைரவருக்கு சகஸ்கர நாம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய குடும்பத்தில் நிம்மதி அதிகமாகும். வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து சித்தர்களை வழிபாடு செய்தால் தொழில் வளர்ச்சி அபிவிருத்தியாக இருக்கும். கோவில் குளத்தில் இருக்கும் மீன்களுக்கு பொறி போட பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகும்.
வரவேண்டிய பணம் கைக்கு வரும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். புதிய சொத்து, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். தொழில் முன்னேற்றம் அடைவீர்கள். புதிய முதலீடு மூலம் லாபம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் மற்றும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். பைரவரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும். இதுநாள் வரைக்கும் உங்க குடும்பத்தில் இருந்த அனைத்து சண்டை சச்சரவுகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே யோகமான நாளாக தான் இருக்குங்க. புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும். வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பணம் வரும். புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. ஸ்ரீராம பிரானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் இழந்தது எல்லாமே திரும்ப உங்கள் கைக்கு வந்து சேருங்க. குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போயிடும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். முன்னேற்றமான பாதையில் பயணம் பண்ண போறீங்க. வீடு, மனை, தொழில் எல்லாமே அமையும். ரியல் எஸ்டேட், பிஸ்னஸ், மருத்துவம், ஹோட்டல் போன்ற தொழில்கள் வருமானத்தை கொடுக்கும். காவல்துறை, தீயணைப்புத்துறை ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். அனுதினமும் அனுமனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். சனி பகவான் வக்ர நிவர்த்தி காலத்தில் மகரம் ராசியினர்களுக்கு ஒட்டுமொத்த கஷ்டங்களும் சரியாக போகுது. இதுநாள் வரை பட்ட கஷ்டங்கள் மறையக்கூடிய அளவுக்கு சனி பகவான் பாதுகாப்பையும் அதிர்ஷ்டத்தையும் ஆதரவையும் அனுகூலத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. இதனால் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நிதானத்தோடு செயல்பட்டா நினைத்ததையெல்லாம் அடைய முடியும் அப்படின்னு இருப்பதை கொண்டு சிறப்புடன் எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய மகரம் ராசிக்கார அன்பர்களே, இந்த மாதம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. எடுத்த காரியம் கைகூடும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்கும். தாயின் உடல் நலத்தில் தகுந்த அக்கறை காட்ட வேண்டும். வழக்கு தொடர்பான விவகாரங்களில் உங்கள் மனம் விரும்பும்படியான வெற்றிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். பிற இடங்களுக்கு மாற்றாலும் கிடைக்கும். உங்கள் மேல் இருக்கும் நம்பிக்கையும் உயரும். உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின் நல்ல வேலை கிடைக்கும். தொழிலதிபர்கள் கடந்த காலங்களில் மனதில் இருந்த சஞ்சலங்கள் மாறி நம்பிக்கை ஒளி பிறக்கும். புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள். பால் பண்ணை அதிபர்கள் தகுந்த முன்னேற்றம் பெறுவார்கள். பெண்கள் நீண்ட நாட்களாக
இருந்த பிரச்சனை காணாம போகுது. பிற மொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். கலைத்துறையினருக்கு ஒப்பனையானவர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள், பாடல் சம்பந்தப்பட்டவர்கள், நடனக் கலைஞர்கள் போன்ற துறைகளில் உள்ளவர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் விலகி நன்மையே நடக்கும். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு தாங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ள தகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. நீங்கள் இழந்த பதவி, நற்பெயர் மீண்டும் கிடைக்கும். எந்த முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்க வேண்டும். மாணவர்கள், தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்கள் தங்கள் படிப்பில் தகுந்த அக்கறை செலுத்தி தேர்ச்சி பெறுவார்கள். நண்பர்கள் படிப்பு ரீதியிலும் குடும்ப ரீதியிலும் தகுந்த ஒத்துழைப்பு தருவார்கள். சமூக சேவைகளில் அதிக ஆர்வம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. வியாபாரத்தில் புதுமையை விரும்பும் மகரம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் நண்பர்களுடன் சேர்ந்து செய்யும் காரியம் சாதகமான பலனை தரப்போகுது. திட்டமிட்டு செய்யும் பயணங்கள் வெற்றி பெறப்போகுது. செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவை என்றால் மட்டுமே செலவு செய்யுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்து முடியும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமையை செய்வது பற்றிய ஆலோசனையில் நீங்கள் ஈடுபட போறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கலாம். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வாழ்க்கை துணையையும் குழந்தையையும் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஏற்படும். திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனசுல தோன்றும். கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த போறீங்க. கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பெற போறீங்க. புகழ் பாராட்டு வந்து சேர போகுது. நற்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாக போகுது. எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரப்போகுது. அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நன்மை தரும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். கையிருப்பு கூட போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்கள் குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாறி போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.
உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா மறைய போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்க போகுது. நகை நட்டு வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க, நிலம் வாங்க போறீங்க. சொத்துக்கள் எல்லாம் சேரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.